ஐயா காமராஜர் பெருந்தலைவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்றான் பாரு, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தருவோம். சரி, காங்கிரஸ் சொல்றான், சரி, திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது. இப்ப வரைக்கும் கூட கருணாநிதிக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு கூட ஜெயலலிதாவின் ஆட்சி கொண்டு வருவோம் அதிமுக சொல்லல, கருணாநிதியின் ஆட்சி கொண்டு வருவோம் திமுக சொல்லல. ஆனா மாற என்ன சொல்றான், எல்லா பேரும் சேர்ந்து காமராஜர் ஆட்சி அமைப்போங்கிறான். அப்ப அவ்வளவு பெரிய பெருந்தலைவர் காமராஜரும் இன்னைக்கு இதே மாதிரி சாதிய குறியீடுகளை வந்து அவரையும் சிறைப்படுத்திட்டான். ஐயா தேவரையா மாதிரியே ஐயா காமராஜரும் 9 ஆண்டுகள் விடுதலைக்காக சிறையில் இருந்தவர். அதற்கு பிறகு அவரையும் நம்ம என்ன பண்ணோம், சிறை வச்சோம், சிறையும் வச்சோம். அதுதான் வரலாறு. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும், ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி சிறையெல்லாம் ஏன் கூண்டுக்குள்ள இல்ல அப்படின்னா, அவர்கள் எல்லாம் எந்த சாதிக்குள்ளேயும் போல, எந்த மதத்துக்குள்ளேயும் போகல. அப்படி அர்த்தமா? அப்ப என்ன இதுவெல்லாம் ஒரு தமிழின அழிப்பு. உன் வரலாறை கேவலப்படுத்துறான், உன் வரலாறை கொச்சப்படுத்துறான். ஐயா தெய்வ திருமகனாரோ, இம்மானுவேல் சேகரனாரோ, வாவுசியோ, பெருந்தலைவர் காமராஜரோ, கக்கனோ உன் தலைவன், உனக்கான தலைவன் இல்லைன்னு உன்னை வரலாற்றில் அசிங்கப்படுத்துறான். நீ ஒன்னு தெரிஞ்சுக்க, அண்ணன் சீமான் சொன்னதுதான், நாங்க வந்தோம் டாஸ்மாக எடுப்போம், அதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல எங்க ஐயாவை பூரா சிறையில இருந்து எடுப்போம்டா வெளியில. இனத்தின் விடுதலை சாத்தியம்னா முதல்ல எங்க ஐயாவை பூரா சிறையில இருந்து முதல்ல எங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் ஒரு ஆட்சி இருக்கட்டும்டா. நீ பாப்போ, நீ சாதிய குறியீடோட அங்கிட்டு இங்கிட்டுமா நீ வந்து எதையாவது இந்த சிலைகளை அவமதிச்சு சாதிய கலவரத்தை உண்டு பண்றியான்னு பாப்போம். சாதிய கலவரத்தை உண்டு பண்ணதே கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் தான்டா.